ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சலாலாவில் கொஞ்சம் இடங்களுக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். இங்கே வந்து கரீப் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் வருவாங்க. ஸோ கேரளாவிலேருந்து நிறைய பேர் இங்கே இந்த 3 மாதமும் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து போக போகிறோம். நானும் என்னோடய ரூமில் உள்ள அண்ணன் தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், அதாவது ஒரு மவுண்டன், ஒரு மலைக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜபால் சம்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். காரில் தான் போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் நாங்கள் ஒரு 7 பேர் வந்து போயிட்டு இருந்தோம். காரில் போகும்போது இந்த இடத்தோட அழகை நீங்கள் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் தென்னை மரம், வாழை மரம், கரும்பு, அப்புறம் சின்ன சின்ன கடைகள். இந்த இடத்த பார்க்கும்போது கேரளா ஃபீலிங் வருது. ஸோ நம்ம தமிழ்நாடு, கேரளா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் வாழை மரம், தென்னை மரம் இதெல்லாம் நட்டு விட்டுருப்பாங்க. சூப்பரான கிளைமேட், சூப்பரான இடம். போகிற இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரீனிஷாக, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு பார்க்குறதுக்கு வந்து பாலைவனம் மாதிரி, 2 சைடும் வந்து பாலைவனம், நடுவில் வந்து ரோடு, அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருந்தது. ஆனால் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கிளைமேட். சூடு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஜில்லான கிளைமேட்டாக தான் இருந்தது. நாங்கள் வந்து காரில் போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ட்ராவல் இருந்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து மலைக்கு மேலே ஏறுது. ஸோ நம்ம வந்து ஒரு மலைக்கு மேலே தான் ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மலைக்கு மேலே ஏறும்போது கிளைமேட் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்ல புகை மூட்டமாக லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு முன்னாடி வரக்கூடிய வண்டிகள் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு திடீர்னு சொல்லிட்டு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு, கொஞ்சம் தூரம் போகும்போது நல்ல புகை மூட்டமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் வந்து நார்மல் கிளைமேட்டாக இருக்கும். அடுத்து திரும்ப கொஞ்சம் தூரம் போகும்போது கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கும், நல்ல மழை பெய்யும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைமேட் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அடுத்து இடையில சாப்பிட்றதுக்கு வந்து ஜால் முறின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக் தந்தாங்க. அது வந்து பொரி, அதுக்கப்புறம் சேமியா, வேர்க்கடலை எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்பைசியாக இருந்தது. போகிற வழியில் ஒட்டகம், பசு, அப்புறம் வந்து ஆடு இது எல்லாமே வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஃபைனலி நம்ம ஜமால் சம்கான்னு சொல்லக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்தாச்சு. வந்து இறங்குனதும், கார்லேருந்து இறங்கின உடனே நல்ல காற்று, நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம முடி எல்லாமே வந்து அப்படி இப்படி ஆடிட்டே இருந்தது. ஸோ நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே மேகம் வந்து தெரியும் நமக்கு. ரொம்ப பனிமூட்டமாக ரொம்ப நல்லா இருக்கும். அது மேகம் கிடையாது, ஆக்சுவலாக பனிமூட்டம். ரொம்ப பனிமூட்டம் எல்லாமே மேலே மிதந்து நிற்கும். ஸோ நீங்கள் கேரளாவில் வந்து பொன்முடி போயிருப்பீங்க. ஸோ பொன்முடி போகிற டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கே வந்து மழை பெய்யலை, ரொம்பவே கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் மேலே நின்றுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பனிமூட்டம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மரங்கள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே நமக்கு தெரியும். நீங்கள் டாப்பில் நின்றுட்டு அதை கீழே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த காற்றும் அடிக்கும், அந்த பனிமூட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது.
இந்த இடத்துல பார்க்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தான் உண்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மலைகள் எல்லாமே இருக்கும். இந்த மலைகளுக்கு கீழே நின்று நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் கூட நின்னோம் அப்படின்னா இந்த பனி மூட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே பரவி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகும்போதே கரெக்டாக ஒரு டைம் வந்து ஒரு 2 மணி ஆச்சு. ஒரு 4 மணிக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த பனி மூட்டம் வந்து அந்த இடம் ஃபுல்லாக பரவி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பி வந்துட்டோம். அடுத்து அதிலிருந்து வரும்போது இன்னொரு இடத்துக்கு போனோம். ஸோ அது பக்கம்தான். நாங்கள் முதல் போன இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. சேம் பிளேஸ் தான். ஸோ இன்னொரு லொக்கேஷனில் நிறுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த இடமும் இதே மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பனி மூட்டமாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதில் போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களை யாராவது இந்த ஓமனில் சலாலான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா இந்த ஜபால் சம்கான்னு சொல்லக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸோ இங்கே சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் தான் சீசன். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.